சர்பத் நேயர்களுக்கு வணக்கம். இதய முரளி, டைரக்டர் பை ஆகாஷ் பாஸ்கரன். சரி, ஓகே. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது? படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குன்னா, 90 கிட்ஸ் லைஃப்பை ரொம்பவே முக்கியமாக எடுத்து முதல் போர்ஷன் அப்படி தான் ஆரம்பிக்குது. ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு சின்ன பையன், அவங்க டீச்சர் வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்துருவாங்க. முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துருமா அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட 90 கிட்ஸ் லைஃப், 90 கிட்ஸ் மெமரிஸ். அதோட அந்த படம் ஆரம்பிக்குது. அப்படியே அவன் நினச்ச மாதிரி ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டீச்சர் வந்து பெர்மனெண்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிற சுச்சுவேஷன் வருது. இவனே யாருமே இல்லாத போது இவனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் விடுறான். விட்டதுமே அங்கே ஒரு டெலிவரி ஆயிடுது, குழந்தை பிறந்தது. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு அவன் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் காலேஜ் போகிறாப்புல. அங்கே போகும்போது அங்கேயும் ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அங்கே சந்திச்சு அந்த பொண்ணோட பழகுறாரு. அங்கே வந்து தன்னோட லவ்வை சொல்லலாம் மூவ் பண்ணுறாரு. பட் சொல்ல முடியலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது. அந்த சுச்சுவேஷன் அப்படியே கடந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து இன்னொரு இடத்துலயே ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட போயும் தன்னுடைய லவ்வை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பட் ஆனால் அவரால் சொல்ல முடியல. அங்கேருந்தும் அதை கடந்து போயிடுறாங்க. இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து இந்த சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரொம்ப சுவாரஸ்யமாக பரிதாபங்களோட சுதாகரோட என்ட்ரி செம்மையாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு சிம்பு மாதிரி கயிறு போட்டுக்கிட்டு, அப்புறம் சிம்பு ஸ்டைலில் அதை கர்ச்சிப்பெல்லாம் கட்டிக்கிட்டு, ஒரு பாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு, 90 கிட்ஸில் ஒருத்தரை பார்த்தா பயப்படுவோம்ல, எதுக்குமே அஞ்சாதவர், ஏன்னா எல்லாம் பில்டப் தான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுதாகரோட இன்டர்வியூல மாசா இருந்தது. ரொம்பவும் தேட்டர் ஃபுல்லாக ஒரு சவுண்டு நல்லா இருந்தது. டே அப்படிங்கிற, ஏன்னா அவர் பண்ண சேட்டை அப்படிதான் இருந்தது. நல்லா காமெடி நல்லா இருந்தது. அப்புறம் 2 மணி நேரம் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல காமெடி இருந்தது. இந்த அதர்வாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங் ஓப்பனிங்கே சொல்லிட்டாங்க, இது வந்து 90 கிட்ஸோட ஃபீல் பண்ணி நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இருந்தது. அதுக்காக நம்ம இதயம் நம்ம அவருடைய அப்பா அந்த முரளியோடைய கேரக்டர் எதிர்பார்க்க முடியாது. அதனுடைய பேர்ல உருவாக்கப்பட்டதா இதயம் முரளி. இந்த பேர் வந்து அவருடைய பேர் தான். சரி, இது அப்படியே இந்த கதை போயிட்டு இருக்கும்போது இன்ட்ரோல் வரைக்குமே எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா, படமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. நிறைய இடங்கள காமெடியை சேர்ந்து டியூஷன் போறதா இருக்கட்டும், அந்த டென்னிஸ் பால் விளையாடுற அந்த கிரவுண்டா இருக்கட்டும், அங்க ஒருத்தர் வருவாரு, அவருடைய காமெடி நல்லா இருந்தது. எல்லாம் டாய் அப்படிங்கிற மாதிரி. நிறைய இடங்கள்ல ஃபன் பண்றதுக்கு நல்ல மூமெண்ட் நிறைய இருந்தது படத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவோடைய இந்த படத்துடைய சுவாரஸ்யங்கள் வந்து அப்படியே டிராபேக் ஆயிடுது. இன்ட்ரோவில் என்னன்னா 3 பேரை சந்திக்கிறாரு. 3 பேருக்கிட்டையுமே தன்னுடைய லவ்வை சொல்ல முடியல. 3 பேருமே அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இதோட சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து பகத் பாஸோட என்ட்ரி. ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாருமே கதை சொல்ற மாதிரி, டேய் நான் சொல்லுவேன் நீங்க கேட்டே ஆகணும் அப்படிம்பாங்க. நான் ஏன்டா உன் கதையை கேட்கணும்? இல்லை சார், கோட் சூட் போட்டீங்க தான் வந்திருக்கிறீங்க, நீங்க தான் எங்க கதையை கேட்டாலும், வேற ஆளே கிடையாது, கேளுங்க அப்படிங்கிற மாதிரி பகத் பாஸ்ல உட்கார வச்சிருப்பாங்க. சரி, அவர் தான் நம்மளை வந்து அப்படியே விமானத்துல பயணம் பண்ணி நம்மளை அப்படியே டிராவல் பண்ணி அழகா கூட்டிட்டு போறாங்க. சரி, இன்ட்ரோல் பிளாக்கோட இந்த சீன் வந்து முடிஞ்சிருது. 3 பேரையுமே சந்திச்சிடாரு. 3 பேரையுமே யாருக்கிட்டையுமே எந்த பதிலும் சொல்ல முடியாம போயிடுது. இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வரும். சின்னி ஜெயந்தோட என்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு சொல்லிடு அப்படிம்பாரு. சொல்லிருனா, பட் அவன் வந்து இவங்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணதான் வந்திருக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்னு நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு லீடு கொடுத்துருக்கணும். ஆக்சுவலா என்ன லீடுனா, இவருடைய அதர்வா கையில ஒரு பூ, ஏதாவது ரோஸ் ஏதாவது ஒரு இருந்திருக்கணும், இல்லை சொல்ல போற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை உருவாக்கி இருக்கணும். அதை அவர் பார்த்துருக்கணும். சின்னி பார்த்துட்டு இவன் சொல்லுவானா மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணி அங்க உட்காந்துருந்து இவனை கவனிக்கிற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அந்த இடத்துல சும்மா எம்டியா வருவாரு, இவன் ஓடி வருவான், வந்துட்டு எப்படியாவது சொல்லிருன்ற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் முன்னாடி ஒரு முன்னெச்சரிக்கை அவர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணியிருந்தலாம் அந்த இடத்துல. ஏன்னா அந்த சீன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. ஆனா இந்த ஒரு லீடிங் ஒன்று இருந்திருந்தா அவருக்கு இன்னும் அந்த ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்டா இருக்கும், நல்லா வந்திருக்கும் பார்க்கறதுக்கு. சரி, ஓகே. இன்டர்வல் பிளாக், அதோட இன்டர்வல் பிளாக் வந்துருது, எல்லாரையும் கடந்து போயிடுறாரு. செகண்ட் ஹாப்ல எப்படி இருக்கும், எல்லாரோட மைண்ட் தாட் எப்படி இருந்தது? நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, செகண்ட் ஹாப்ல ஃபர்ஸ்ட் ஹாப்லயேவோ அந்த டீச்சரை வந்து முத்தம் கொடுத்துருவாங்க, ஸ்கூல்ல குழந்தை ஆயிடுது. ஸ்கூல்ல நிறமாத கர்ப்பிணியா தான் ஸ்கூலுக்கு வராங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட டெலிவரி ஆயிடுது. அந்த குழந்தை தான்
செகண்ட் ஹாஃப்ல அதர்வாவுக்கு ஜோடியா வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அப்படிதான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஓப்பனிங்ல கெஸ் பண்ணிட்டேன். ஸோ போக போக சரி யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டான், ஆனா இந்த பிள்ளைகிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இருந்தது. ஸோ இது எத்தனை பேர் அப்படி நினைச்சிங்க தெரியல, நான் அப்படிதான் நினைச்சேன். ஸோ செகண்ட் ஹாஃப்ல சரி 3 பேரையும் பார்த்தா 3 பேர்கிட்டயே சொல்ல முடியல, 3 பேரையும் மிஸ் பண்ணிட்டான். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற ஒரு கதை, வேற ஒரு ஜானர்ல நம்மளை வந்து இந்த கதை டிராவல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் செம்ம எதிர்பார்ப்புல தான் உட்காந்துருந்தோம். பட் ஆனா அது கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல முன்னாடி யாரெல்லாம் மிஸ் பண்ணாரோ அதே கேரக்டர், அதே ஹீரோயினி திரும்பவும் உள்ள வந்துடுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அவங்களோடய திரும்பவும் டிராவல் பண்றது வந்து நமக்கு ஒரு என்னடா பார்த்த கதையை திரும்ப பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு நமக்கு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கதைன்ற முடிஞ்சு போனதை திரும்பவும் கூட்டிட்டு வந்து திரும்ப அதுல இருந்து மறுபடியும் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குறாங்க. அது நிறைய இடங்கள்ல இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மாதிரி இருந்தது. சரி, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்த்ததா. ஏன்னா குஷி படத்துல அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல 2 பேரும் ஜோதிகாவும் விஜய் சார் சந்திக்கிறது, குட்டி குழந்தையா, ஃபைனல்ல வந்து 2 பேருமே ஜோடி சேர்ற மாதிரி இருக்கும். பட் நான் இதை அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா ஓப்பனிங்லேயே அவர் வந்து ஸ்கூல்ல வந்து பார்த்துட்டு இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு அவரு பேர்ல நான் தான் சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் இடத்துல கூட டிக் பண்ணியிருப்பாரு. ஏன்னா முத்தம் கொடுத்தா குழந்தை கொடுத்துருப்பா அப்படிங்கிற ஒரு டார்கெட் 90 கிட்ஸோட மைண்ட் தாட் அப்படிதான் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. அப்ப நான் நினைச்சேன் சரி இந்த குழந்தை தான் திரும்ப வரும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போவாங்க. ஏன்னா அங்க ஒரு மேரேஜ் நடக்க போகுது, தமன் அவருடைய மேரேஜ் நடக்க போகுது, அதுக்காக எல்லாம் போறாங்க. அப்படின் போது ஸோ மதுரையில வந்து இந்த பொண்ணு கண்டிப்பா இருக்கும். அப்ப சீனு மாறப்போகுது, நம்ம நினைச்சதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, எங்கேஜிங்கா இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அந்த சீனு வந்து கட் ஆயிடுச்சு. பார்த்த ஹீரோயினிஸே திரும்ப உள்ள வந்ததுனால சில இடங்கள்ல ரொம்பவே என்னடா திரும்பவும் அதே சீன் பண்ற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது, மன வருத்தம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த படத்துல இதை தவிர்த்து இன்னும் சுவாரஸ்யமான என்ன விஷயங்கள் இருக்குது? ஓகே, சுதாகர் வந்து ஒரு பெஸ்ட் காமெடியனா இருந்திருந்தாரு. அவர் கூட ஒருத்தர் டிராவல் பண்ணாரு பரிதாபங்கள்ல, அந்த அண்ணன் பேர் தெரியல, அவரும் நல்லா அடிச்சிருந்தாரு. ரக்ஷனை வந்து ஓகே அங்கங்க கவுண்டர் அடிச்சுட்டு அவரும் இருக்கிறாரு, நல்லா தான் இருந்தது. அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சாங் ஒன்று வரும், யூஎஸ்ல போய் ஒரு சாங், அந்த சாங் அதை பார்க்கும்போது தான் கேட்டேன் யாரா மியூசிக் போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி நான் எடுத்து பார்க்கும்போது தான் தமன் அப்படி இருந்தது. ஓ, இவர் தான் மியூசிக் டைரக்டரா, எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நல்லா இருந்தது. அது ஒரு ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் அந்த தீம் வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நட்டியோட கேரக்டர், நட்டி வந்து அவர் மாமா, அப்படி அதே மாமான்னு சொல்லிட்டு கடைசியில அப்பா ஸ்தானத்துல தான் இருப்பார். ஏன்னா எல்லாமே எனக்கு அவன் தான், அவனுக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. ஃபைனலா பகத் பாசிலோட என்ட்ரி, ஒரு ஆவேசம் சாங் ஒன்று போட்டுட்டு அந்த கார்ல வருவாரு பாருங்க, அப்பா வெளியே தியேட்டர்ல இருக்க எல்லாம் குதிச்சுட்டாருங்க. இல்லையா இது எதிர்பார்க்கல, அந்த சாங் எதிர்பார்க்கலாம். அதாவது பகத் பாசில் வருவாரு அப்படிங்கிறத தவிர்த்து அந்த சாங் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க, அது உண்மையிலே மாசா இருந்தது. ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்தது. ஃப்ரேம் பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்தது. எல்லாருமே ஜாலியா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த மூமெண்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, சில இடங்கள்ல காமெடி, சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் சொன்னதையே திரும்ப சொல்றதுனால நம்ம கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. 90s ரொம்ப லைஃப் ஸ்டைல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா இதயம் முரளி அந்த படம் பார்த்தது வந்து அது எப்பயுமே ஒரு ஃபீலோடயே அந்த படம் போகும். ரொம்ப ஃபீலா அந்த படம் இருந்தது, ரொம்ப ஃபீல். எல்லாருமே ஃபைனல்ல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பொண்ணு மேல அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு ஃபைனல் வரைக்கும் அதை கொண்டுட்டு வந்தது. அந்த ஸ்டோரியை ரொம்ப பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல அப்படி கிடையாது. ஒவ்வொரு பொண்ணையும் கடந்து வரும்போது ஏன் ஒருத்தர்கிட்ட கூட அவரால் சொல்ல முடியல அப்படிங்கிறது, ஸோ குறிப்பிட்டு இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு செஞ்ச மாதிரியான ஒரு டார்கெட். எங்கேயுமே ஒரு சொல்ல முடியாத மாதிரியான சீக்வன்ஸை உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு இடத்துல அது பேசிருக்கணும் தானே. ஸோ அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற, இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் வேற. பட் பேசியிருக்கலாம், அது சொல்ல முடியல. ஃபைனலா கூட ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க, எப்பா 45 செகண்ட் தாப்பா இருக்கு, சொல்லுப்பா எப்பயாவது அப்படி போது இருங்கடா பெசாம இருக்கடா அப்படி சுதாகர் டே பார்க்கிங்ல கிளம்பிட்டாங்கடா, எல்லா பேரும் லைட் போட்டாங்கடா, சொல்றா இப்பயாவது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காமெடியா இருந்தது. ஸோ ஃபைனலா ஒரே ஒரு வேர்டு சொல்லுவேன், ஐந்து வரை டக்குன்னு குடிச்சாங்க. ஓகே, ஸோ கலர்ஃபுல்லா இருந்தது படம், ஃபுல்லாவே கலர்ஃபுல். எல்லா இடமே கலர்ஃபுல்னா ஐ மீன் ரொம்ப கிராண்டா இருந்தது படம். எங்கேயுமே ஒரு அந்த பேக்ரவுண்ட் லொகேஷன் இருக்கும்ல, ஒரு சின்ன சின்ன லொகேஷன் இல்லாம ரொம்பவும் கலர்ஃபுல்லா இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த கல்யாண மேடையில அந்த பொண்ணு வந்து கல்யாணம் இல்லை சொல்லி தவிர்த்துருவாங்க. அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம்
பகத் பாசர் தம் அடிப்பாரு, அதை வாங்கி கல்யாணம் பண்ணி தம் அடிச்சுட்டு போயிடும், ஏன்னா அவ்வளவு கடுப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருந்திருக்கும், இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த டார்கெட்டா வச்சிருந்தாங்க. நிறைய ரோல் நல்லா பிளே பண்ண மாதிரி இருந்தது, நல்லாவும் ஜாலியா போச்சு படம். ஸ்டோரியா எங்கேயுமே நம்ம வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஸோ ஒரு இடங்கள்ல கூட இது இப்படிதான் நடக்க போகுது, இவன் சொல்லிடுவானா மாட்டானா, அந்த ஒரு எமோஷனல் நமக்குள்ள கிரியேட் பண்ணும்ல. ஸோ அந்த எமோஷனல் நம்ம வந்து உள்வாங்கி நம்மளால அதை உணர முடியல. ஸோ நார்மலா ஒரு ஃபிலிம் பாக்குற மாதிரி ஒரு ஜாலியா அப்படியே போயிடுச்சு. இன்னொரு சீன் ஒன்று வச்சிருந்தாங்க இந்த படத்துல, என்னன்னா ஒரு பொண்ணு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு தான் ஒரு சாங் ஒன்று கொடுத்தாங்க, பொட்டு வைத்த வட்ட நிலா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க வந்துட்டு, அவங்களுக்கு ஆக்சுவலா மேரேஜ் ஆகிடும், குழந்தைங்களே இருப்பாங்க, இருந்தாலுமே அதர்வா பார்த்துட்டு வந்துட்டு, நான் 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 உன் மேல ஆசைப்பட்டேன், நான் உன்னை லவ் பண்ண நினைச்சேன், ஆனா என்னால சொல்ல முடியல அப்போதைக்கு அப்படின்னு. பட் ஆனா இவரு தான் அவர்கிட்ட சொல்லணும் வந்திருப்பார். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சின்னி ஜெயந்த் பாக்குற சீனே அதுதான், சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா 2 பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் சொல்லிட்டு போறதுனால என் மனசுல இருக்க பாரம் குறைஞ்சிருச்சு அப்படி சொல்லுவாரு. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மைண்டு, ஓ நம்ம ஏன், அதாவது நம்ம ப்ரொபோசல் பண்ண வேணாம், பட் அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மனசு நினைச்சதை சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வச்சிருப்பாரு. நம்ம ஆட்டோகிராஃப்ல சேரன் சார் பண்ணுவார்ல, எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் எல்லாரும் வந்துருக்க, அவரு காதலி வீட்டுக்கெல்லாம் தேடி போய் கொடுத்து பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படி பேசுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் தான் இது வந்து ஃபைனலா அது ஒரு மூமெண்ட். ஸோ அதை வச்சுதான் கதை வேற ஒரு சுச்சுவேஷன் நகர்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கொடுத்துருக்கலாம். அதுவும் வந்து நல்லா பயங்கரமா பேஸ்டா இருந்தது, சவுண்ட் சூப்பரா இருந்தது ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. ஸோ தேட்டரே நல்லா ரொமான்டிக்கா இருந்தது, தேட்டரே எல்லா இடங்களும் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. அதான் கதை தான் கொஞ்சம் அந்த ஸ்கிரீன்ல இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்களை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா சுவாரஸ்யமாவது கொடுத்துருக்கலாம். இன்னொரு விஷயம், பார்த்தவங்களே திரும்ப ரிட்டர்ன் பார்த்தது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஸோ வேற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ஸோ அவங்க மூலியமா இவர் சார் இவங்க கிட்டேயா சொல்லணும்னு சொல்லணும், இல்லைன்னா அந்த ரொமான்டிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். ஸோ அப்பதான் ஆடியன்ஸ் வந்து உள்ள கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, பட் ஆனா மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே தான். 100க்கு ஒரு 80% அவங்க எதிர்பார்த்த ஃபீல் இந்த படத்தை கொடுத்தது. பட் இந்த படம் இன்னும் ஹைலைட் ஆனது காரணம் இதய முரளி அந்த டைட்டில் தான். ஸோ டைட்டில் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ ட்ரெய்லர்ல பார்த்த ஃபீலிங்ஸ் வந்து, என்னடா ட்ரெய்லரு நமக்கு நிறைய இமேஜினேஷன் ஓடிட்டு இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, எத்தனை பேர்கிட்ட நீ சொல்ல போறா, நீ சொல்லவே வேணாம், நீ கடைசி வரைக்குமே நீ இன்னும் தெரிந்த வேலை அப்படியே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் உள்ள இருக்குது, பட் நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்குள்ள இருந்தது. ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் என்னடா பின்ட் அப்படின்ற காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருது. அப்புறம் தனுஷோட சீன் ஒன்று வரும், ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அதை விட பெட்டரா அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணாதான் ஓகே. இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த சீனை அப்படியே டாமினேட் பண்ணியிருப்பாரு. ஸோ பண்ணிட்டு போய் என்னடா எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கும் போது சாரு கூப்பிட்டு இந்த ஏதோ முடியல பாருங்க போய் அவரை போய் எழுதுவாரு. என்னடா எழுதுறாரு வந்து பார்த்தா அவன் கொஸ்டினே எழுதி வச்சிருக்கிறான்டா. ஸோ தேட்டரவே கிளாப்ஸ் செம்ம காமெடியா இருந்தது. ஓகே, ஃபைனலா வரும்போது என்னப்பா இப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மைண்டுக்குள்ள இருந்தது. பட் ஆனால் கொடுத்த காசுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் தான், என்டர்டைன்மெண்டா, நீங்க ரொம்ப திங்க் பண்ண தேவையில்லை, நல்ல கதை இருக்கும், நம்ம இதயம் மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நான் போயிட்டு வாட்டர் கேன் வாங்கிட்டு வர சொன்னது. ஸோ அப்ப அந்த ஃபைனலா அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு சொல் டிராப்ஸ் கண்ணீர் விட்டு கொடுப்பாங்க இந்த வாட்டர் கேன்ல. ஸோ அதே மாதிரி இங்க ஏதாவது ஃபீலிங்ஸ் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அது கிடையாது, சும்மா நார்மலா முடிச்சிட்டாங்க. அதான் அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா நினைச்சிருக்கேன். ஏன்னா அந்த ரயில்வே சீனே ரொம்ப மாசா இருந்தது. இன்னொன்னு நம்ம ஞாபகப்படுத்துற மாதிரி சின்னி ஜெயத்தோட என்ட்ரி வேற. அவரும் அந்த ஆபீஸ் போற மாதிரி ஒரு பேக்கை கையில வச்சுக்கிட்டு, டேய் எப்படியாவது சொல்லிரு அவர் அந்த ஃபேஸை பார்க்கும் போதுலாம் நமக்கு திக்குன்னு ஆகுது. சரி என்னடா சொல்லிடுவாடா மாட்டாடா அப்படின்னு. ஸோ அங்கேயும் கோட்டை விட்டாப்ல. ஸோ அது ரொம்ப டிசப்பாயிட்டு, ரொம்ப டிசப்பாயிட்டு. ஸோ அதோட இன்ட்ரோல் பேக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகும்போது அதே கேரக்டர் சுதாகர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சுதாகர் இல்லை, ஸ்கிரீன்லேயே இல்லை. நான் நினைச்சேன் எங்கடா சுதாகரே காணோம், ஆள் எங்கடா போனா அப்படின்னும் போது ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அங்க போய் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா கண்டுபிடிக்கிற ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எதுவுமே ரெடி பண்ணி ஸோ இங்கதான் இவன் இருக்க போறான் அவனை தேடி போகாம, ஸோ ஒரு இடத்துக்கு போனதுமே அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். ஸோ யதார்த்தமா அந்த மீட் பண்ற சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா இருந்தது. படமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னு பேர் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடயே ரொம்ப கலர்ஃபுல்லா படம் போயிட்டு இருந்தது. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணாரு, மதனுடைய மதுரையில மேரேஜ் ஒன்று நடக்கும்.
அந்த பொண்ணு ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு ஒரே நிமிஷத்துல அந்த பிரச்சனையே முடிச்சுட்டு 2வது கல்யாணம் முடிச்சிருவாரு. அது எப்படி தெரியல, அது ஒரு மேஜிக் மூமெண்ட் மாதிரி இருந்தது. எப்படியா அவவே எவ்வளவோ போராடுறாங்க அப்படின்னு எல்லா பிரச்சனையும் பிடிச்சிருச்சு. சரி, ஓகே, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. படமும் கலர்ஃபுல்லா இருந்தது. கொடுக்குற காசுக்கு மோசம்லாம் கிடையாது, நல்ல படம் தான். பட் நான் ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல இன்னும் என்னப்பா அதர்வா யூஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு நல்ல காலேஜ் பை துருத்துருன்னு இருக்கிறாரு. பட் இப்படி இருந்துமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். ஃபீல் பண்ணி பெட்டரா கொண்டு போயிருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.